டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்கிற ஒரே ஒரு ஞானிதான், பேரறிவாளர்தான், சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்தான், சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்ற மார்க்கத்தை 150 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு காட்சியளித்து கொண்டு கடந்த 200 ஆண்டு காலத்தில் இந்த உலகிற்கு வழங்கிய ஒரே ஒரு பேரறிவாளர். பிறர் அனைவருமே, குறிப்பாக பிற அனைத்து மெய்குருமார்கள் அல்லது குருமார்களுமே அவர்கள் உருவாக்கிய, அவர்கள் முன்வைத்த கொள்கைகள் பிற்காலத்தில் மதங்களாகவும் சமயங்களாகவும் தான் மாறியிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக இயேசு பெருமானார் அவர் உபதேசித்த அந்த சொற்களை எல்லாம், அவர் உதிர்த்த அத்தனை பொன்னேட்டுகளில் எழுதப்பட வேண்டிய சொற்களை எல்லாம் பைபிள் என்று பிற்காலத்தில் முதல் ஏற்பாடு, பிறகு 2ஆம் ஏற்பாடு என்றெல்லாம் மாற்றிவிட்டார்கள். அவற்றை மாற்றி அதை வைத்தும் இயேசு கிறிஸ்துவை தலைமையாக கொண்டும் உருவாக்கப்பட்ட மதம்தான் கிறிஸ்தவ மதம். நபிகள் நாயகம் அவர்களுடைய பொன்னேட்டுகளில் பதிக்கப்பட வேண்டிய இறை சொற்களை எல்லாம் தொகுத்து அது ஒரு குர்ஆன் என்ற புனித நூலாகவும், நபிகள் நாயகம் அவர்களை முன்னிறுத்திய ஒரு மதமாகவும் இஸ்லாம் மதம் தோன்றியது. கபீர், மகாவீரர் என்று ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்படித்தான். ஒரு மெய்குரு இருப்பார். அந்த மெய்குருனுடைய உபதேசங்களை கொண்டு அவர்களை பின்பற்றக்கூடிய சீடர்களை எல்லாம், ஒரு சிறிய அளவில் முதலில் இருக்கக்கூடிய இந்த சீடர்கள் குழாம், புத்தரை எடுத்துக்கொள்வோம். அதே போல தான் புத்தருடைய கொள்கைகளை வைத்துக்கொண்டு, ஆனால் புத்தர் இருக்கும் காலத்திலேயே அவர் சங்கத்தை தொடங்கினார். மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் மறைந்த காலத்திற்கு பிறகு அது பெரிய மதமாக உருவெடுத்தது. புத்தர் இருக்கும் பொழுதே அதை சங்கமாக தொடங்கினார். ஆனால் அதற்கு பிறகு அதையும் மதமாக மாற்றிவிட்டார்கள் இந்த மனித கூட்டம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு மெய்குருமார்களும் அவருடைய சீடர்களும் இணைந்து உருவாக்கக்கூடியவைதான் மதமாகவும் சமயங்களாகவும் இருக்கின்றன. சரி, அவ்வாறு ஒவ்வொரு ஏராளமான குருக்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு நம்ம 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இந்தியாவில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூட முறை. அது ஆசிரியர்கள் என்கிறோம். அதற்கு பிறகு நீங்கள் கல்லூரிகளில் போனால் அவர் விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் என்கிறோம். ஆக இந்த பேராசிரியர்கள் என்பவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திலே இருப்பாங்க. மாணவர்கள் சென்று படித்து ஆண்டுக்கு லட்சக்கணக்கான பேர் வெளியே வந்து கொண்டிருப்பார்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் அதே ஆசிரியர் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆசிரியர் கூட்டம் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த மெய்யியல் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெய்குரு தோன்றுவார். அவர் தன்னுடைய உபதேசங்களாக சொல்லுவாங்க. அன்று இருக்கக்கூடிய மடமோட பழக்க வழக்கங்கள், அன்று இருக்கக்கூடிய இறை கொள்கை, அன்று இருக்கக்கூடிய கடவுளர் கொள்கை பற்றியெல்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு விரிவுரையாற்றுவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த மெய்குருனுடைய மறைவுக்கு பிறகு அதை மதமாக மாற்றி விடுவார்கள். இதுதான் வழக்கத்தில் இருக்கிறது. திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மட்டும்தான், நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இன்னைக்கு பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன் என்று, இதற்கு 3 பேரும் நம்ம பெரிய கடவுளராக வட வேத ஆரியங்கள் முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மட்டும்தான் இந்த 3 பேரும் மதத் தலைவர்கள் என்கிறார். எப்படி நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி இயேசு கிறிஸ்து ஐயாவை முன்வைத்து மதத்தை பின்னாடி உருவாக்குனாங்களோ, நபிகள் நாயகம் ஐயாவை வைத்து மதத்தை பின்னாடி உருவாக்கினார்களோ, அதுபோல் ஒரு மெய்குருவாக இருந்து அவர்கள் பெயரிலோ அல்லது அவர்களோ உருவாக்கிய மதம்தான், மதத்தின் தலைவர்கள் தான் இந்த மும்மூர்த்திகள் என்று கூறுகிறார் ராமலிங்க வள்ளல் பெருமானார். எவ்வளவு ஒரு துல்லியமான ஒரு மெய்யறிவு, இறையறிவு, மதங்கள் சமயங்கள் பற்றின கூர்மையான பார்வையை, கூர்மையான பேரறிவை வள்ளல் பெருமானார் நமக்கு எடுத்து கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் நினைவில் கூற வேண்டும். ஆக இந்த மதங்கள் இருப்பது ஒரு அவரவர்கள் கொள்கைக்கு, அவரவர்கள் பகுதிக்கு உருவாவது கூட தவறு இல்லை என்று ஒரு வாதத்திற்காக வைத்துக்கொள்வோம். எங்கே தவறு நேர்ந்தது? இவை அனைத்தும் நீ பெரிய மதமா, நான் பெரிய மதமா, உன்னுடைய மதம் பெரியதா, என்னுடைய மதம் பெரியதா என்ற ஏற்றத்தாழ்வு வந்தவுடன் இங்கே மதங்கள், சமயங்கள் என்பது உலகின் மிகவும் அபாயகரமான, மிகவும் ஒரு அருவருக்கத்தக்கதாக மாற்றி வைத்திருக்கிறது யார்? இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. அது நாம் இன்னொரு நாள் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இந்த தலைப்பில் ஒட்டியே நம்ம போவோம். ஆக இந்த மதங்களுக்கிடையே இந்த வேறுபாடுகள் ஏற்பட்டு விட்டன. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சைவம், வைணவம் என்று 2 இருந்தது. உண்மையை சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய வழிபாடு, உலகத்திற்கே மெய்யியல் கற்றுக் கொடுத்த, வழிபாடு கற்றுக் கொடுத்த ஒரு தமிழ் சமூகம், ஒரு இனம் தமிழர் இனம்தான். ஏனென்றால் நம்மிடம் மட்டும்தான் தொல்காப்பியம் என்கிற ஒரு நூல் குறிப்பு இருக்கிறது. தொல்காப்பியம் என்பது ஒரு தொகுப்பு நூல் தான். அப்படின்னா அதற்கு முன்பாக பல ஆயிரம் ஆண்டு காலம் பின்பற்றப்பட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் தொகுத்து
இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து இலக்கணமாக வகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு நூல் அது. அந்த நூல்லே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து சேயோன், மாயோன், வருணன், கொற்றவை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, வேந்தர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 4 திணைகள் 5 கடவுளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சேயோன் அப்படிங்கிறது என்ன, மலையும் மலை சார்ந்த இடமும், அதற்கு பிறகு மாயோன் என்பது காடும் காடு சார்ந்த இடமும், அப்புறம் வேந்தர் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும், அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருணன் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும், இந்த பாலையும் குறிஞ்சியும் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், அதே போல் வந்து காடும் காடு சார்ந்த இடமும் வெயில் காலத்தில் திரிந்து போச்சுன்னா அதோட பாலையாக மாறிவிடும். ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள், சேயோன் என்கிற கடவுள், மாயோன் என்கிற கடவுள், அதற்கு பிறகு வேந்தர் என்கிற கடவுள், வருணன் என்கிற கடவுள், கொற்றவை என்கிற பெண் கடவுள். இதெல்லாம் நமக்கு தொல்காப்பியம் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கொற்றவையை பற்றி வந்து உரையாசிரியர்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக இப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இன்று வழக்கத்தில் உள்ள நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த 5 கடவுளர் முறைகளில் 2 கடவுளர் முறைகள் தான் மதங்களாக, சமயங்களாக, ஆக்சுவலாக மதம் கிடையாது. சைவம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வைணவம் என்பது மதம் என்று கூறக்கூடாது, அது நெறி அல்லது சமயம் என்பது தான் பொருத்தமான சொல்லாக இருக்கும். சமயத்திற்கு ஏற்ப என்பதால் சமயம் என்பது வந்தது, சமயத்திற்கு தேவையான என்பதால் சமயம் என்ற அந்த பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆக அப்படி பார்க்கப்படும் பொழுது இன்று அவை 2 தான் மிகப்பெரிய, ஒன்று சைவமாகவும் இன்னொன்று வைணவமாகவும். சேயோன் வழிபாடு சைவமாகவும், மாயோன் வழிபாடு, மாயகிருஷ்ணன், மாயக்கண்ணன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாயோன் வழிபாடு வைணவமாகவும் 2ஆக இன்று பெரிய அளவில் இருக்குது. இன்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, இல்லை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்து மதம் என்பதை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் பகுத்தாய்ந்து பார்த்தால் அதற்குள் இருக்கக்கூடிய மூல மதங்களாக, அதற்குள் இருக்கக்கூடிய மூல சமயங்களாக, பெரிய அமைப்பாக இருக்கக்கூடியவை 2 தான், ஒன்று சைவமும் வைணவமும் தான். அப்போது இந்த இந்து மதம் என்று இன்று வந்து பிரிட்டிஷ்காரர்கள் பெயர் வைத்து இன்று இந்துத்துவவாதிகள் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதில் மிக முக்கியமான மிகப்பெரிய பங்களிப்பு இருப்பது சைவம் வைணவம் ஆகிய 2 சமயங்கள். 3வது என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மார்த்தம் என்கிற பிராமணர்கள், வடவேத பிராமணர்கள், அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு முறைகளை, தங்களுடைய முறைகளை ஒரு மதமாக அவர்கள் கட்டமைத்து இந்த 3 மதங்களையும் இணைத்து இவற்றுக்கு மேலே வந்து தலைமை பொறுப்பில் பிராமணர்கள் இருப்பதைப் போல செய்து கொண்டது தான் இந்துத்துவம். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர இங்கே இருக்கக்கூடிய கிறித்தவம், இஸ்லாம் அல்லாத இந்த 2 மதங்களுமே வெளிநாட்டைச் சேர்ந்தவை. 2 மார்க்கங்களுமே, அல்லது மார்க்கம், மதம், சமயம் ஆகியவை வெளிநாட்டைச் சேர்ந்தவை, வெளிநாடுகளைச் சேர்ந்தவை. எனவே அவை தவிர இங்கே இருக்கக்கூடிய செயினிசம் என்று சொல்லக்கூடிய ஜெயினிசம், பௌத்தம் என்று சொல்லக்கூடிய புத்திசம், அப்புறம் வந்து சீக்கியம், இவற்றையெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இவை எல்லாமே இந்து மதத்துக்கு கீழே பட்டியலில் கொண்டு வந்துட்டாங்க. என்ன காரணம்னா அவைகளுக்கு என்று தனியாக வந்து இங்கே சட்டம், அரசியல் சட்டமைப்பு இல்லாத காரணத்தினால் அந்த பௌத்த மதமாகட்டும், சீக்கிய மதமாகட்டும், அதே போல் ஜெயின மதமாகட்டும், அவர்களும் இந்து சட்டத்தின்படி, இந்திய அரசியலமைப்பில் உள்ள இந்து திருமண சட்டத்தின்படி அதன்படி தான் அவர்கள் செயல்பட வேண்டிய நிலை இருக்கிறது. இப்போ என்னன்னா இஸ்லாமும் கிறிஸ்தவம் மட்டும் தனியாக அவர்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சட்ட விதிமுறைகள் இருக்கின்றன. இப்போ திருமண சட்டங்களே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ திருமண சட்டம் என்று தனியாக இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு திருமண சட்டம் என்று இருக்கிறது. இதுதான் வந்து ஒரே காமன் சிவில் கோட் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது ஒரு தனி தலைப்பு, நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ இப்படி பார்க்கும் பொழுது அப்போ இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய அங்கங்கள் 2 வந்து சைவம் வைணவம் தான். இதில் இந்த ஸ்மார்த்த பிராமணியம் ஊடுருவிய காரணத்தினால்தான், அவருடைய பழக்க வழக்கம் இங்கே ஊடுருவிய காரணத்தினால்தான் தமிழர்களுடைய உண்மையான சைவமும் வைணவம் பிறழ்வு ஏற்பட்டு அதற்குள் திரிவும் ஏற்பட்டு வடவேத ஸ்மார்த்த பிராமணியம் உள்ளே நுழைந்து இன்று சைவமும் வைணவமும் கூட இந்துத்துவமாக மாறி இங்கே தமிழ்நாட்டில் நிற்கிறது என்பதன் அடிப்படை. இந்த ஸ்மார்த்தம் ஊடுருவியதென்றால் மிக வலிமையாக இங்கே வந்து தமிழர்கள் கோவில்களுக்குள், தமிழுடைய வழிபாட்டு முறைக்குள், மெய்யியலுக்குள் இந்த ஸ்மார்த்த பிராமணியம் மிக வலிமையாக ஊடுருவிய காலம் விசயநகர பேரரசினுடைய அயலார் ஆட்சிக்கு பிறகுதான். 500 ஆண்டுகளுக்கு முன்பு தான். அதுக்கு முன்னாடி அவர்கள் ஊடுருவவில்லை, வருவாங்க போவாங்க, உறவு பாராட்டுவார்கள், ஆனால் ஊடுருவ முடியவில்லை, மேலாதிக்கம் செய்ய முடியவில்லை. இந்த விசயநகர தெலுங்கு அரசர்களுக்கு காலத்திற்கு பிறகுதான் முழுக்க இங்கே வந்து ஸ்மார்த்த பிராமணியம் சைவத்தையும் வைணவத்தையும் கபலீகரம் செய்தது என்றே சொல்லலாம். அதில் குறிப்பாக வைணவத்தை அதிக அளவில் உள்வாங்கி கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு மக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். நான் சொல்கிறது ஏதோ வந்து குற்றச்சாட்டாக சொல்லலைங்க. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாருங்கள். அதிகமாக வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய தாய்மொழி என்னன்னு பாருங்கள்.
அதிகமாக வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய அவர்கள் வந்து வீட்டில் என்ன மொழி பேசுகிறாங்க, வெளியில் என்ன மொழி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெளியே தமிழ் பேசுவார்கள், வீட்டில் வந்து தெலுங்கு பேசுவார்கள் அப்படின்னு இருக்குது. ஆனால் சைவத்தை சார்ந்தவர்கள் 99% விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆக இந்த வடவேத ஸ்மார்த்த பிராமணியம் என்பது ஹிந்து மதத்தினுடைய ஒரு கூறாக உள்ளே நுழைந்து சைவத்தையும் வைணவத்தையும் முழுமையாக ஊடுருவ முயற்சி செய்து சைவம் எப்படியோ கொஞ்சம் வந்து கடுமையாக போராடி தன்னை தற்காத்து கொண்டு விட்டது. காரணம், தமிழர்கள் சார்ந்த ஒரு நெறிமுறையாக சைவம் இருந்தது. ஆனால் வைணவம் முழுக்க முழுக்க பிறமொழியாளர்களான, அதாவது வைணவம் என்பது முழுக்க முழுக்க தமிழ் தான், ஆனால் பிறமொழியாளர்களான தெலுங்கர்களுடைய ஒரு வழிபாட்டுக்குரிய முறையாக மாறிவிட்டது. நம்ம குறை சொல்லவில்லை, வரலாற்றில் நடந்தவற்றை அப்படியே எடுத்து வைக்கிறோம். இது நம்ம வந்து தெலுங்கு உயர்ந்தது, தமிழ் அதெல்லாம் இல்லை. அனைவருமே இங்கே வந்து அன்பு சகோதர சகோதரிகள், திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கூறுவதைப் போல அனைவருமே ஆன்மாக்கள் தான். எனவே ஆன்மநேய ஒருமைப்பாட்டை அதனால தான் வள்ளல் பெருமானார் கொண்டு வராங்க. ஒரு உயிர்மநேய ஒருமைப்பாடு சொல்ல, மத ஒருமைப்பாடுலாம் சொல்ல, சாதி சமயம் மதம் பொய் என்று ஆதியில் உணர்த்தி அருட்பெருஞ்சோதின்னு அடிச்சு விட்டார். அவர் ஒரே அடி முடிச்சிட்டார். அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடைமுறையில் இருக்கக்கூடியது நம்ம சொல்கிறோம். ஆக சைவம் என்கிறது வந்து முழுக்க முழுக்க தமிழர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காகவும், வைணவம் என்பது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கர்கள் அவர்கள் முழுக்க முழுக்க அதில் வந்து அதன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்கள் அனைவரும் வைணவர்களாக மாறி நிற்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இப்போது இந்த இடத்துல தான் நம்ம மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த சாதி மதம் சமயங்கள் அவை அனைத்துமே போய் இவை அற்ற ஒரு சமரச சத்திய சுத்த சன்மார்க்கத்தை, சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய அவருடைய அந்த 51 ஆண்டு காலத்தில் இந்த உலகத்தில் மக்களுக்காக முன்வைத்து சென்ற ஒற்றை தீர்வாக இருக்கிறது. சமரசம் என்றால் என்ன? ஏற்ற இறக்கமில்லாத அனைவரும் சமரசம், ஏற்றத்தாழ்வற்ற அனைவரும் சமரசம். அதற்கு பிறகு சுத்த என்றால் என்ன? கலப்படம் இல்லாத. சத்தியம் என்றால் என்ன? உண்மையான. சன்மார்க்கம் என்றால் என்ன? அதுதான் வந்து உண்மையான இறைமார்க்கம். மத தலைவர்கள் கொண்ட மதங்கள் இல்லாமல், சமயத் தலைவர்கள் இல்லாத நெறிமுறை இல்லாமல், இறைவர் ஒருவர் மட்டுமே தலைவராக கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை மார்க்கம் சன்மார்க்கம். அதில் ஒரே உன்னத இறைவன் தான் தலைவன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு தலைவர் அல்லது தலைவி, இரண்டும் கலந்த ஒரு பேராற்றல், அவ்வளோதான். அதற்கு மேலே வந்து வேறு மத தலைவர்கள் எல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அதனால்தான் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் எந்த இடத்திலும் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை, தமது புகைப்படத்தை கூட வைக்கவில்லை, தமது சிலை கூட வைக்கக்கூடாது என்று சொன்னதற்கு காரணம் அதுதான். ஏனென்றால் அவருக்கு தெரியும், இப்படி தான் புத்தரை வந்து மதத் தலைவராக்கினார்கள், மகாவீரரை மதத் தலைவராக்கினார்கள், இயேசு கிறிஸ்துவை மதத் தலைவராக்கினார்கள், நபிகள் நாயகத்தை மதத் தலைவராக்கினார்கள், தம்மையும் ஆக்கிவிடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் எந்த இடத்தில் தன் உருவப்படத்தையும் புகைப்படத்தையும் கூட அவர் முன்னிறுத்தவில்லை. அவரை ஒரு சிலையாக செய்து கொண்டு, மண் சிலையாக செய்து கொண்டு வந்த ஒரு குயவரிடம் அவர் அன்பாக கடிந்து கொண்டு அந்த சிலையை கீழே போட்டு உடைச்சார். அதாவது பொன்னாக கூடிய இந்த மேனியை மண்ணாக்குகிறாயா என்று கேட்டார். ஆக இதெல்லாம் வந்து மிக முக்கியமாக சன்மார்க்கத்தினோட அடிப்படையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்த திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை முற்றாக அழித்து, அதை சிதைத்து, அதை ஒரு வழக்கமான ஒரு கோவில் வழிபாட்டு முறை போல ஆக்கி, அதனுடைய தைப்பூச சிறப்பை குலைத்து, அன்றாடம் அந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து செல்லக்கூடிய கோவில் போல, மாசாணி அம்மன் கோவில் போல, முருகன் கோவில் போல, அம்மன் கோவில் போல, முனீஸ்வரர் கோவில் போல அதை மாற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறது. இதற்கு பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் ஈட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அல்ல, சன்மார்க்கத்தை சிதைத்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த பெரியாரிய திராவிட இயக்கங்கள் தான் சாதி ஒழிப்பு என்பதை முன்னிலைப்படுத்தி கொண்டு கடந்த 70-80 ஆண்டு காலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் இவர்கள் சாதி ஏற்றத்தாழ்வை எங்குமே ஒழிக்கவில்லை. கடவுள் மறுப்பை முன்னிறுத்தினார்கள். இவர்களோட கடவுள் மறுப்பு இங்கே வந்து தமிழ்நாட்டில் முற்றாக தோற்று போய் தற்பொழுது அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி, இறைபக்தி கொண்டவர்களாக மக்கள் கோடிக்கணக்கான பேர் கோயில்களுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கேயும் அவர்கள் வந்து தோற்று போய்விட்டார்கள். மத மறுப்பை முன்னிலைப்படுத்தினார்கள் என்றால் சிறுபான்மை வாக்குகளையும் அதே போல பெரும்பான்மை வாக்குகளையும் பெறுவதற்காக இவர்கள் மத நாடகம் அவ்வப்பொழுது அந்தர்பல்ட்டி அடித்து நடித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். கடவுள் மறுப்பு, கடவுள் இல்லை என்று கருப்பு சட்டை அணிந்து கொண்டு இந்த திராவிட இயக்கங்களுடைய மேடைகள் வந்து முழங்குகிறார்கள். அதற்கு பிறகு முருக மாநாடு நடத்துகிறார்கள். அங்கே இப்போது தமிழ் கடவுள் முருகன் என்று கூறுகிறார்கள். இன்னொரு இடத்தில் போய் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இது வந்து இந்த இந்துக்கள், எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 95 விழுக்காடு இந்துக்கள் என்கிறார்கள்.
அப்புறம் போய் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கல்லூரியில் அல்லது பள்ளிக்கூடத்தில் நானே ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படின்னு உதயநிதியே சொல்கிறார். அப்புறம் இஸ்லாம் மதத்தை வந்து ஈர்ப்பதற்காக அங்கே போய் தலையில் தொப்பி வைத்து கொண்டு கஞ்சி குடிக்கிறார்கள். ஆக இப்படி வாக்கு வங்கி அரசியலுக்காக மதங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தினர், இந்த திராவிட முன்னேற்றக் கழகம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். நம்ம எல்லா கட்சிகளுமே இந்த இடத்துல வந்து நம்ம பாரபட்சம் இல்லாமல் சமத்தொலைவில் நிறுத்தி நம் சன்மார்க்க பார்வையிலிருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக வள்ளல் பெருமானார் இதையெல்லாம் கணித்து தான் இது மதமானால் என்னாகும், மதத்துக்குள்ளே அரசியல் வரும், அரசியல் வந்தால் என்னாகும், இது வந்து சுத்தமாக சிதைந்து இறைவர் பற்றிய எண்ணங்கள் போய்விடும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றிய எண்ணங்கள் போய்விடும், இறை தேடல் போய்விடும், விசாரம் போய்விடும், உபகாரம் போய்விடும் என்றெல்லாம் அச்சப்பட்டு தான் இப்படி கடுமையான விதிமுறைகளோடு சன்மார்க்கத்தை அவர் நிறுவினார். ஆனால் இந்த 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை சேகர்பாபு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதை சர்வதேச மையம் என்கிற பெயரில் அந்த இருக்கின்ற மீதி ஏற்கனவே 25 ஏக்கரை கடந்த 1975ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதியுடைய திமுக ஆட்சியில் தனியாருக்கு பட்டா போட்டு, அதாவது வந்து வள்ளல் பெருமானாருக்கு பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த 106 ஏக்கர் தானக்கிரையை நிலத்திலிருந்து 25 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்ததே 1975 ஆட்சியில் இருந்த கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி. அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஆடூர் சிவாச்சாரியர் என்பவருடைய 6.25 ஏக்கர் வந்து அவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை தான். 2021க்கு பிறகு உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதையே அதெல்லாம் மீட்க முயற்சி செய்யல. நீதிமன்றம் போனதுக்கு பிறகு தானே நீங்கள் அச்சச்சோ அம்மம்மா அப்படின்றீங்க. பிறகு அவர்களுக்கே ஆதரவாக ஆக்கிரமித்தவர்கள் அங்கே குடியிருப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் தற்பொழுது நீங்கள் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழும்னு சொல்லுவாங்கள்ல, அல்லது மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாழும்னு சொல்லுவாங்க. அப்போது இரண்டு புறமே நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் தற்பொழுது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இப்போ என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இருக்கின்ற 72 ஏக்கரிலும் இந்த 100 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் என்ற பெயரில் கட்டடங்களை கட்டி ஞானசபையினுடைய பெருமையை அப்படியே டிம் பண்ணுறது, வெளிச்சத்தை குறைத்து, தர்மசாலையினுடைய வெளிச்சத்தையும் குறைத்து, உள்ளே வந்து வெளிநாட்டினர் வந்து சென்று செல்வதற்கு ஏற்ற வகையில் தங்கும் விடுதிகள், உள்ளே வந்து கேன்டீன், தர்மசாலை என்கிற மிக உலகத்தின் உன்னதமான ஒரு வந்து கோட்பாட்டை சிதைத்து அங்கே வந்து அறுசுவை உணவு கொண்ட கேன்டீன், அதற்கு பிறகு நட்சத்திர விடுதி போன்ற தங்கும் விடுதிகள், அதற்குள்ளேயே முதியோர் இல்லம், அதற்குள்ளேயே வைத்தியசாலை எல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. கடுமையான இதற்கு பிறகு சைட் பி என்று அங்கே பிரித்து கொண்டு தற்பொழுது 3 கட்டடங்களை இங்கே கட்டிக்கொள்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? மிக முக்கியமான இவர்கள் முன்வைக்கக்கூடிய காரணம் என்னென்னா, ஆண்டுக்கு 12 நாட்கள் மட்டும்தான், 13 நாட்கள் மட்டும்தான் அங்கே கூட்டம் வருகிறது, பிற நாட்கள் எல்லாம் பாழடைந்து கிடக்கிறது. அந்த புனிதத்தை எல்லாம் நாம் வந்து மீட்டெடுக்க அது சர்வதேச மையம் இருந்தால்தான் புனிதமாகும் அப்படின்னே சேகர்பாபு சொல்கிறார். அதை வந்து சேகர்பாபுவும் மு.க. ஸ்டாலினும் இணைந்து, அவர்கள் வந்து புறவினத்தார் ஆகிய அவர்கள் இணைந்து இங்கே ஒரு சன்மார்க்க சங்கத்தின் உள்ளே அந்த இடத்திற்குள்ளே வள்ளல் பெருமானாருடைய பெயரில் இருக்கக்கூடிய பட்டா நிலத்திலே 100 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆடம்பர சர்வதேச மையத்தை கட்டினால்தான் வள்ளலாரே புனிதமடைவார்னு சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் இவர்கள் என்ன ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். தமிழர் மண்ணில் இதைத்தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டதை வந்து 13 நாட்களில் வந்து கூட்டம் வருது, மற்ற நாளில் கூட்டம் வருது சொன்னது என்றால் இவர்கள் சன்மார்க்கத்தை சிதைப்பது தான் உடைய நோக்கம் என்பது இதிலே தெரிந்து போகிறது. என்னென்னா, மாதப்பூசமும் தைப்பூசமும் மட்டும்தாங்க அங்கே வந்து 106 ஏக்கர் பெருவழித்தலத்தில் மிக முக்கியமான வழிபாட்டு நாள். அதை வந்து ஞானம், உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தும் ஒன்று கூடக்கூடிய நாளுங்க. மீத நாட்களை எப்படி சபரிமலையில் வந்து கார்த்திகை மாதம் விரதம் இருந்து மார்கழி மாதம் நடை திறக்கிறார்களோ, மற்ற நாட்களில் மாதத்திற்கு ஒரு நாள் மாதத்திற்கு நடை திறக்கிறார்களோ, அதுபோல் மாத தைப்பூசத்தின்று இங்கும் தைப்பூசத்தன்று மட்டும்தான் இங்கே. சபரிமலையிலேயே 24 மணி சேகர்பாபு சொல்ல வேண்டியதானே, இந்து சமய அறநிலையத்துறை தானே, 24 மணி நேரம் திறந்து வச்சுக்கோங்க, அங்கே ஒரு சர்வதேச மையத்தை கட்டுங்க, அன்றாடம் வந்து 10,000 பேர் வர மாதிரி இருந்தால் கேரளா அரசுக்கு வருமானம் வரும்னு போய் சொல்ல வேண்டியதானே. சேட்டன்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. அவர்கள் இடதுசாரிகளாகவும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் இதை ஒத்துக்கொள்வாங்களா? அல்லது அங்குள்ள கேரள மக்கள் ஒத்துக்கொள்வார்களா? ஆனால் தமிழர்கள் இழிச்சவாயர்கள். அதனால் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் எளிமையாக தமிழர்களை எய்த்து விட முடிகிறது. 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் தீட்சிதரிடமிருந்து அந்த கோவிலுடைய நிர்வாகத்தை பெற்றுக்கொள்வதற்கு துணிச்சல் இல்லாத, துணிவில்லாத திரு சேகர்பாபு அவர்கள் இங்கே தமிழர்களுடைய இடத்தில் வந்து பார்வதிபுரம் மக்கள் மீது வழக்கு பதிவு செய்து, பெண்கள் மீது அவர்கள் வந்து பிணையில் வெளிவர முடியாத வழக்குகளை பதிவு செய்து ஆட்டமும் அராஜகமும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர் தமிழர்களை பற்றி எவ்வளவு ஏளனமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மிக உன்னிப்பாக கவனிக்கணுமா வேண்டாமா? அங்கே அடிக்கல் நாட்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சென்னையில் இருந்து கொண்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இங்கே வழிபாடு அங்கே அடிக்கல் நாட்டுவார்களா?
அப்போ வள்ளல் பெருமானார் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை என்னங்கிறது தெரியுது இல்லையா? இதில் கோவில் போல ஒரு கல்லா கட்டும் இடம் போல மாற்ற துடிக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு தமிழர் என்ற உணர்வு இல்லை. எனவேதான் அந்த இடத்தை இவர்கள் எப்படியாவது கபலீகரம் செய்ய துடிக்கிறார்கள். இதையெல்லாம் விட அடிக்கடி சேகர்பாபு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் பார்த்தீங்களா? என்ன சொல்லுவார்? வெளிநாட்டில் உள்ள சன்மார்க்க சங்கங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்களெல்லாம் கேட்கிறார்கள், அதனால் சர்வதேச மையம் கட்டுன்றாங்க. வெளிநாட்டில் உள்ள எல்லா வெளிநாடுகளோடும் கிட்டத்தட்ட நம்ம வந்து 150-160 நாடுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்ள ஒருங்கிணைப்பு புலனக்குழுமம், ஒரிசா பாலையா உருவாக்குன புலனக்குழுமத்தில் இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து அவர்கள் செயல்பாட்டில் வந்து நம்ம இன்னொரு குழுவில் இப்போ இருக்குது. அதனோட முக்கிய குழு வந்து ஒரிசா பாலையா இருந்தபோது நம்ம அதில் இருந்தோம். அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா 150 நாடுகளுக்கு மேலாக தமிழர்கள் வாழக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த ஒரு இணைப்பு இருக்குது. அப்படி பார்த்தா திரு சேகர்பாபு அவர்கள் வெளிநாட்டைச் சேர்ந்து எத்தனை சன்மார்க்க சங்கத்தினுடைய இந்த வேண்டுகோள் கடிதத்தை இங்கே முன்வைத்திருக்கிறார். மொத்தமே மலேசியாவில் வந்து இந்த திமுக ஆதரவு அமைப்புகளான 1-2 சன்மார்க்க சங்கத்தவர்களிடமிருந்து பெற்று வைத்திருக்கிறார்கள். மற்றபடி உலகத்தில் உள்ள எல்லா சன்மார்க்க சங்கங்களும் இவர் சேகர்பாபு ஐயா சொல்கிற வெளிநாடு என்பது அநேகமாக வந்து அமெரிக்காவினுடைய வெளிநாடாக இருக்கலாம். ஏன்னா அமெரிக்காவில் வந்து நண்பன் ஃபவுண்டேஷன் என்கிற இணைப்பு தான் இந்த அருட்கஞ்சி திட்டத்தை கொண்டு வந்து கொரோனா காலகட்டங்களில் பல லட்சக்கணக்கான ரூபாயை இங்கே வந்து அவர்கள் பல்வேறு சன்மார்க்க தர்மசாலைக்கெல்லாம் அனுப்பி அவர்கள் அதையெல்லாம் வந்து உணவு கொடுக்கிறேன், அது வந்து $1000 அவர்கள் அங்கே வசூல் செய்தால் $100 இங்கே வந்து $1000 அங்கே வசூல் செய்தால் $100 கொடுத்து அதை உடனடியாக புகைப்படம் வீடியோ எடுத்து அங்கே ஏதோ வந்து பண்ணி பெரிய அளவில் பண்ணாங்க. கடைசியில் அவங்க வந்து அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அவர்கள் பங்கு வர்த்தக பிரிவினுடைய அதில் வந்து மாட்டியிருக்காங்க. 1200 கோடி ரூபாய் ஊழலில் சிக்கியிருக்காங்க. அவர்களுக்குத்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு அவா இருந்தது. அவர்கள் தான் இதெல்லாம் செஞ்சாங்க. இன்றும் கூட இந்த பின்னணியில் சர்வதேச மையத்தை கட்டியே தருவோம் என்று சொல்லக்கூடிய 1-2 சன்மார்க்க சங்கத்தின் பின்னணியில் இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் தான் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது பல முறை நாம் சான்றுகளோடு வெளிப்படுத்தியிருக்கிறோம். டிஎன்டிவியில் நம்ம இன்னும் வெளிப்படுத்தல, வேறு ஊடகங்களில் பண்ணோம். விரைவில் அது பற்றி விரிவான ஒரு தகவலை நம்ம கொடுக்க போகிறோம். ஆக இப்படிப்பட்ட சன்மார்க்கத்துக்கு தொடர்பில்லாத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சன்மார்க்கத்துக்கு என்னங்க தொடர்பு? ஏதாவது சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களா, கொலை புலால் தவிர்த்தவர்களா இவங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்படி இருக்கும் பொழுது வந்து இவர்களுக்கு எதுக்கு இங்கே வந்து சர்வதேச மையம்? இப்படிப்பட்ட நிலையில் வந்து நேற்று இவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான 2 நாட்களுக்கு முன்பாக இந்த இந்து சமய அறநிலையத்துறை இன்னொரு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணியை பிடுங்கி இருக்கிறது. ஞான சபையிலே அங்கே வந்து தைப்பூசத்திற்காக ஒரு வண்ணப்பூச்சி பூசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கும் அதை செய்வாங்க. அந்த வண்ணப்பூச்சி புதுப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சுவரினுடைய குறிப்பாக அந்த தூண்களுடைய கீழே வந்து இந்து கோவில்களில் உள்ளதைப் போல பூக்கள் ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாற்றுறாங்க பார்த்தீங்களா? விநாயகர் கோவிலும் அதே போல் அம்மன் கோவில்களிலும் இருக்கக்கூடிய அந்த இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் பூக்கள் வளையங்களாக வரைவாங்க. அதை பார்த்தாலே இந்து கோவில் அப்படின்னு தெரியும். அதை அங்கே வந்து வரைகிறார்கள். எந்த மதத்தையும் சார்ந்ததாக இருக்கக்கூடாதுன்னா வள்ளல் பெருமானார் வந்து ஞான சபையை வந்து பார்த்திங்கன்னா யார் இங்கே பார்த்தாலும் தன்னுடைய மதத்தை சேர்ந்தது போல தோன்றுமே தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தது போல தோன்றாது. அதற்கு தான் அவர் வடிவமைச்சார். அப்படி எந்த ஒரு மத அடையாள சின்னங்களும் சமய அடையாள சின்னங்களும் சாதி அடையாள சின்னங்களும் அதில் இருக்கக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய கட்டளை. சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை என்ன செய்யுது? இப்பொழுது பூக்களை வரைகிறார்கள். ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க? 13 நாட்கள் தாங்க வந்து, அதனால அன்றாடம் 1000 பேர்த்த வந்து வரிசை கட்டி விட்டுறது. இந்த மாசாணியம்மன் கோயிலில் போனீங்கன்னா ஒரு 100 வரிசை கட்டி விட்டுருப்பாங்க. இந்து சமய அறநிலையத்துறை போன உடனே அப்படியே சுற்றி இலவச தரிசனம், ₹10 தரிசனம், ₹50 தரிசனம் என்பதை போல அங்கே மாற்ற துடிக்கிறார்கள். அதனுடைய செயல்பாடாக தற்பொழுது அங்கே வந்து கோவில்கள் போன்ற ஓவியங்களை தூண்களில் வரைய தொடங்கிவிட்டார்கள். இது பற்றி கேட்டபோது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு 7வது அறிவுக்கு சொந்தக்கார ஒருத்தர் இருக்கார் அங்கே ஈயோவா, அந்த சரவணன் ஏதோ ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்லியிருக்கார், பெரியவர்களிடம் கேட்டுவிட்டோம். பெரியவர்கள் எந்த பெரியவர்கள்ட்ட கேட்டீங்க? உங்களுக்கே முதல்ல சன்மார்க்கம் தெரியாது, உங்களுக்கு மேலே இருக்கிற பெரியவர்களுக்கு மட்டும் சன்மார்க்கம் தெரிய போகுதுன்னு. அவர்களுக்கெல்லாம் சன்மார்க்கம் தெரிந்திருந்தால் சர்வதேச மையத்தை கொண்டு போய் பெருவெளியில் கட்ட துடிப்பீர்களா? எனவே எப்படிப்பட்ட ஒரு ஞான சூனியத்தனத்தை வந்து சன்மார்க்க ஞான சூனியத்தனமான செயல்பாடுகள் நடைபெறுவதை சன்மார்க்க சங்கங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. பார்வதிபுரம் பார்த்திபன் ஐயா அவர்கள் நேற்று ஒரு முகநூல் பதிவிட்டிருந்தார். இன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்கிறாங்க, வள்ளலாரையும் வள்ளுவரையும் வந்து களவாட ஒரு கூட்டம் இங்கே சரி செய்கிறது. இதை ஒவ்வொரு தமிழரும் அரணாக இருந்து காப்பாற்ற வேண்டும் சொல்கிறாரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு பார்வதிபுரம் பார்த்திபன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதில் சொல்லியிருக்காங்க, உண்மையான சன்மார்க்க சங்கத்தவர்கள் வள்ளல் பெருமானாரை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் வந்து இந்த சர்வதேச மையத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடி இருந்தால்
எந்த பிற அமைப்புகளும் கட்சியினர்கள் எல்லாம் உள்ளே வந்திருப்பாங்களா? நீங்கள் யாரும் வராதனால இப்போ பிற தமிழ் அமைப்புகள் அதே போல் கட்சியினர், குறிப்பாக தமிழ் அமைப்புகளுக்கு முழு உரிமை உண்டு வள்ளல் பெருமானார் மீது. தமிழ் தேசிய பெரிய இயக்கமாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தமிழ் மண்ணினுடைய தமிழருடைய தலைசிறந்த பெருஞானியான வள்ளல் பெருமானாரை அவர்கள்தான் தூக்கி பிடிக்க வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் மு.க. ஸ்டாலின் ஐயா முறையாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தமிழனும் அதே அரணாக நின்று காக்க வேண்டும். அதனால தான் தமிழ் தேசிய பேரியக்கமும் நாம் தமிழர் கட்சியும் எங்களை போன்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாம் காத்து நின்று கொண்டிருக்கிறோம். அது அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கார் முதலமைச்சர். ஆனால் முதலமைச்சர் சொன்னதில் மிக முக்கியமானது, பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதற்குத்தான் அவருக்கு சுட்டி காட்டுறார். அப்போது எல்லா கட்சிகளையுமே இப்போ உண்மையை சொல்லப்போனால் அவர் வழக்கமாக திராவிட அரசியல் செய்கிறாருன்னு வச்சுக்கலாம். திராவிடத்துக்கு எதிராக பாஜக முன்னிலைப்படுத்துகிறார், பாஜக எதிராக திராவிடத்தை முன்னிலைப்படுத்திக் கொள்ள அவர் முயற்சிக்கிறார். ஆனால் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய இந்த பெருவெளி காப்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் குரல் கொடுத்தார்கள். அத்தனை பதிவுகளும் இருக்குது, நம்ம அடுத்தடுத்து வெளியிட போகிறோம். திமுக, விசிக, மதிமுக, தேமுதிக தவிர, அதில் இடதுசாரியில் ஒரு கட்சி தவிர, இடதுசாரின்னு ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுத்துட்டாங்க, அறிக்கையை வெளியிட்டாங்க. பாமக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமே நடத்தியது, மிகப்பெரிய அரணாக நின்றது. அன்புமணி ஐயா நேரடியாகவே வந்திருந்தாங்க ஞான சபைக்கு. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க, அவர் அறிக்கை வெளியிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழித்தேவன் அவர்கள் நேற்று முன்தினம் கூட மீண்டும் சொன்னார், சர்வதேச மையத்தை அங்கே கட்டாதீங்க வள்ளல் பெருமானாருக்கு எதிராக. அதே போல் காங்கிரஸ் கட்சி கொடுக்காது, எப்பவுமே தெரியும் அது கொடுக்காதுன்னு தெரியும்னு வச்சுக்கலாம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய பேரியக்கம், வள்ளலார் பணியகம், அப்புறம் உத்தரஞான சிதம்பர சேவை இயக்கம், அதேபோல் பல இயக்கங்கள், பல அமைப்புகள் தொடர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய அத்தனை முக்கியமான கட்சிகளும் குரல் கொடுத்துருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் செய்தது நேரடியாகவே இறங்கி பண்ணாங்க. அர்ஜுன் சம்பத் குரல் கொடுத்தார், பழநெடுமாறன் ஐயா குரல் கொடுத்தாங்க, டிடிவி தினகரன் ஐயா குரல் கொடுத்தாங்க. யார் கொடுக்கல? ஆக அனைவருமே என்ன சொன்னாங்கன்னா, இது சன்மார்க்கம், நாங்கள் உள்ள கட்சியாக நின்று செயல்படுவதை விட சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் சன்மார்க்க சங்கத்தவர்கள் எத்தனை பேர் வந்தாங்க? கூட்டத்துக்கு 200 பேர் வர்றாங்க. ஆனால் அவர்களெல்லாம் போராடக்கூடிய, அவர்களுக்கு அந்த ஆற்றலோ அல்லது பண வலிமையோ இல்லாதவங்களாக இருக்காங்க. மீதமுள்ளவங்கள வேடிக்கை பார்க்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் புரளக்கூடிய தர்மசாலை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒருவருமே முன்னாடி வர கிடையாது. இன்னும் கூட பார்த்திங்கன்னா, இதில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு கூட, பொருளுதவி செய்வதற்கு கூட தயங்கி அவர்கள் செய்த அரசியலெல்லாம் மலிவான அரசியலெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம ஆக இதைத்தான் பார்வதிபுரம் பார்த்திபன் என்ன சொன்னார்னா, சன்மார்க்க சங்கத்தோடு நீங்கள் போராடி இருக்கணும்ப்பா, அதனால தான் இன்றைக்கி திமுக தலைவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார். எனவே சன்மார்க்க சங்கம் என்று உண்மையான சன்மார்க்க சங்கத்தவர்கள் அவர்கள் இது போன்ற விமர்சனங்களுக்கெல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டும். மாறாக 5 ஆண்டு காலம் ஆட்சியிலிருந்து அகன்று போகக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆட்சிக்கு அச்சப்படக்கூடிய இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள், அருளாட்சி புரிகின்ற, செங்கோல் ஆட்சி புரிகின்ற, ஐந்தொழில் புரிகின்ற திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய ஆட்சி மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்காங்கன்னா, இவர்கள் சன்மார்க்கர்கள் தானா என்ற கேள்வி நமக்கு எழுகிறதா இல்லையா? இதைத்தான் நம்ம முக்கியமாக கேட்குறோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த வண்ணப்பூச்சி என்பது இது முழுக்க முழுக்க இந்து சமய கோவிலாக மாற்ற துடிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை திரு சேகர்பாபு மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மறைமுக செயல் திட்டமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது நேரடி செயல் திட்டமாக அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள். 13 நாட்கள் தாங்க அங்கே கூட்டம் வருது, மீதி நாட்கள் அன்றாடம் 1000 பேர் வரக்கூடிய கோவிலாக மாற்றுவோம் என்று சொன்னாங்க இல்லைங்களா? யார் சொன்னாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 லட்சம் ரூபாய் தனக்கு சம்பளம் வரக்கூடிய நீதிமன்ற பொறுப்பை விட்டுவிட்டு இங்கே வராருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்திருக்கார் இந்த சன்மார்க்க சங்கத்துக்குள்ளே. யாராவது 1.25 லட்சம் ரூபாய் பதவி விட்டுட்டு பொறுப்பை விட்டு போட்டு இங்கே வருவாங்களா சேவை செய்யறதுக்கு? அந்த அளவுக்கா நீங்கள் சன்மார்க்க சங்கத்தில் இருக்கீங்க? சன்மார்க்கத்தை பரப்புறீங்க. இடுக்கு என்றால் என்னவென்று பொருள் தெரியாமல் சொல்கிறது. 13 நாட்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வழிபாடு, மீதி நாளெல்லாம் பாழடைந்து கிடக்கிறது என்று ஒரு பொய்யை, அவதூறை, ஒரு பித்தலாட்டத்தை, ஒரு எப்படி சொல்கிறது, அயோக்கியத்தனத்தை முன்வைக்கக்கூடியவர்களாக இவங்கெல்லாம் இருக்காங்க. மாதப்பூசமும் தைப்பூசம் மட்டும்தான் அங்கே மிக முக்கியமான வழிபாடு. அதை ஒட்டித்தான் அங்கே ஞானம் அடையக்கூடிய, மரணவிழா பெருவாழ்வு அடையக்கூடிய வாய்ப்பு அதற்குத்தான் இருக்கிறது. அந்த 13 நாட்கள் என்கிற சிறப்பு, அந்த 13 ஆண்டுக்கு 13 நாட்கள் தைப்பூச மாதப்பூச நாட்களுடைய சிறப்பை சீரழித்து, சன்மார்க்கத்தை சிதைத்து, அதை சாதாரண வழிபாட்டு கோவிலாக மாற்றிவிட்டால் சேகர்பாபு சொல்லக்கூடிய வெளிநாட்டு சக்திகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் ஆண்டுக்கு 18 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் கூடிக்கொண்டே போகிறார்கள். சாதி சமயம் மதமற்ற ஒரு மார்க்கத்தை லட்சக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால்
மதங்களை பரப்புவது மட்டும்தான் தங்கள் தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய சில மத பரப்புரை நிறுவனங்களுக்கு அது பேரிடிதான புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.